ஆர்ப்பரிக்கும் கடல் அலையைக் கண்டால் ஆரவாரம் கொள்ளாத மனம் உண்டா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கும். ஆனால் பாருங்கள், கடலை பார்த்து அதன் அலைகளில் கால் நனைத்து துள்ளி விளையாடும் காதலர்கள் முதல் துணை இழந்து தனிமையில் இருப்பவர்கள் வரையில் துணையாக வந்து ஆறுதல் சொல்வது இந்த கடல்தான். அலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடையும் நம்மில் எத்தனை பேர் கடலுக்குள் நடந்து போக பிரியப்படுவார்கள்? என்னங்க ஐயா, கடலுக்குள் நடந்து போக முடியுமா? இதென்ன அதிசயம்! ஒருவேளை அப்படி நடந்து போயிட்டா திரும்பி வர முடியுமா? இதென்ன விபரீத விளையாட்டு என்பது போல உங்களுக்கு யோசிக்க தோன்றலாம். அதை சொல்வதற்கு தான் இந்த வார பதிவு. கடல் நடுவே ஒரு கோவில். அந்த கோவிலை தினமும் கடலலை மூடி விடுகிறது என்றாலும் மக்கள் தரிசனத்திற்காக தினமும் கடல் உள் வாங்கி சுவாமி தரிசனத்திற்காக காத்திருக்கும் அத்தனை மக்களுக்கும் வழி விடுகிறது. அட, இது என்ன அதிசயம் என வியக்க வேண்டாம்.